பிரிட்டன்ல இப்ப லண்டன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிறீங்களேன், 70 ரூபாய் எடுத்துக்கிறோம். அது 70 ரூபாய் எடுத்துக்கிறோம். ஆனா அந்த 70 ரூபாயை நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர், கழிவறையில வாஷ் பேஷன்ல திருகி அந்த தண்ணியை குடிக்கிற அளவுக்கு தூய தண்ணீரை கொடுப்பாங்க. திடீர்னு என் தம்பிகளுக்கு எங்கடா போயிட்டாங்க, இன்னொரு 4 நாள் மருத்துவமனையில் படுத்திருந்தேன், உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னு சும்மா போய் ரெஸ்ட் எடுப்போம்னு படுத்திருந்தேன். ஏன்டா அப்படின்னா அது அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குமே மருத்துவமனை, போய் படுத்து ஓய்வு எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருது. அவன் வந்து என்ன செவிலியர் மருத்துவர்லாம் வீட்டில் வந்து பிரசவம் பார்த்துட்டு போறாங்க. வீட்டில் வந்து சோதிச்சு நீங்க கற்பிணியா இருக்கிறீங்களா, ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முறையா மருந்து எடுக்கிறீங்களா, அது நாடு. அவன் நாடு. நீ என்ன வச்சிருக்க? நீ இங்க பாரு, அணுல ஆபத்தான மின் உற்பத்தி, அணுல வெடிச்சா பேரழிவு, அதை அரசு வச்சுக்கிறோம். அனல் மின்சாரம், அதை அரசு வச்சுக்கிறோம். ஆனா காற்றாலை மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் தயாரிக்கிற மின்சாரத்துல சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதை தனியாருக்கு கொடுத்துரும். எப்படி இருக்கு? இந்த அணுல எழுத்து போராடணுமா, அதை அரசு எழுத்து போராடணும். நான் அனல் மின்சாரத்துல உலர் சம்பளம் கொட்டி ஒரே தூசி ஆக்கி வச்சிருவோம்.